ஏனே அதான் புது ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்கல்ல, எல்லாமே பழைய ரேட்டுக்கே பில்லு போட்டிருக்கீங்க. என்ன அக்காவுக்கு விஷயம் தெரியாதனால ஏமாத்த பார்க்குறீங்களா? ஏங்கா அதான் புது ஜிஎஸ்டி 2.0 கொண்டு வந்துட்டாங்களாக்கா, அதுபடி தான் பில்லு போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கணும்க்கா. உங்களை மாதிரி நிறைய பேர் விஷயம் தெரியாதனால தான் பழைய ரேட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் தம்பி அப்படி பார்த்தா எம்ஆர்பி இதுல என்ன ரேட் போட்டிருக்கோ அதானே பில்லுலயும் போட்டிருக்காங்க, அப்படிதானே பார்த்து வாங்க முடியும். அக்கா இனிமேலே எம்ஆர்பி பார்த்தெல்லாம் வாங்க கூடாதுக்கா. அப்புறம் எதை பார்த்துப்பா வாங்குறது? அக்கா இதுக்கு முன்னாடி 5%, 12%, 18%, 28% இந்த மாதிரி 4 விதமான ஜிஎஸ்டி இருந்துச்சு. இப்போ அதை 5%, 18% சொல்லி 2 விதமான ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்கக்கா. இதனால ஏகப்பட்ட பொருளோட விலைங்கிறது கம்மியாயிருச்சு. இப்போ நமக்கு காலங்காலத்தில் தேவைப்படுற இந்த பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, ஷாம்பு இதில் ஆரம்பிச்சு நம்ம சமையலுக்கு தேவைப்படுற மல்லிகை சாமான், நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற பைக்கு, காரு, டிவி, ஏசி, அப்போ நம்ம தினமும் போகிற ட்ரெஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருளோட விலைங்கிறது கம்மியாயிருச்சுக்கா. எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ விலை கம்மியாக இருக்குது, அதெல்லாம் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் பழைய விலைக்கே வாங்கிட்டு போயிட்டு ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற விஷயத்த தெளிவாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு விஷயமே புரியும். அக்கா இப்போ நமக்கு தினமும் தேவைப்படுற இந்த பேஸ்ட்டு, இந்த ப்ரஷ்ஷு, அப்புறம் இந்த காஃபி பவுட்ரு, அப்புறம் சமையலுக்கு தேவைப்படுற இந்த மல்லிகை சாமான், இது எல்லாத்துலேயுமே 18% ஜிஎஸ்டிலேருந்து 5% கொண்டு வந்துட்டாங்கக்கா. இதனால எல்லா பொருளோட விலை கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பேஸ்ட் வந்து 80 கிராம் இருக்கா, இதோட விலை பார்த்தீங்கன்னா 78 ரூபா போட்டிருக்கு. இது வந்து 68 ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த ஃபேமிலி பேக் ப்ரஷ் இருக்கு பார்த்தியா, இது வந்து 160 ரூபா போட்டிருக்கு. இது வந்து 145 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் ஆகிற இந்த நெய், சீஸு, அப்புறம் இந்த நட்ஸு, அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்டு, அப்புறம் வீட்டுக்கு தேவைப்படுற பாத்திரம், தேங்காய் எண்ணெய், அப்புறம் இந்த சோப்பு, ஷாம்பு, இது எல்லாத்தையுமே 18%லேருந்து 5% கொண்டு வந்துட்டாங்கக்கா. ஸோ பில்லு போடுறப்ப கரெக்டான ரேட்டுக்கு தான் போடுறாங்களா, புது ஜிஎஸ்டி படி தான் போடுறாங்களா, கரெக்டாக நம்ம பார்த்து வாங்கணும், இல்லை ஏமாந்துருவீங்க. தம்பி இப்போ இதோட ரேட்லாம் என்னென்னு நீ சொல்ல போய் தான் எங்களுக்கு தெரியுது. நாங்களா வாங்க வந்தோம்னா எம்ஆர்பியில் என்ன போட்டிருக்கோ அதை பார்த்தா வாங்குவோம். இப்போ புது ரேட் என்ன வந்திருக்குன்றத எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் எப்படி ஏமாறாம வாங்குறது? அக்கா இப்போ புது ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால இந்த எம்ஆர்பி ரேட்டை விட கண்டிப்பாக ரேட்டுங்கிறது கம்மியாயிருக்கும். ஆனால் பேக்கிங் பார்த்தீங்கன்னா பழைய பேக்கிங் தான் இருக்கும். ஸோ 2026 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே புது பேக்கிங் கொண்டு வந்துடணும். அதுக்குள்ளே இருக்கிற பழைய பேக்கிங்னா விற்றுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ அவங்க பில்லு போடுறாங்க பார்த்தீங்களா சிஸ்டத்தில், அதில் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து காமிச்சா பழைய எம்ஆர்பி இல்லாமல் புது எம்ஆர்பி அப்படிங்கிற நம்ம பில்லில் வந்துடும். ஸோ நம்ம பில்லை பார்த்து புது எம்ஆர்பி போட்டிருக்காங்களா இல்லை பழைய எம்ஆர்பியே போட்டிருக்காங்களான்னு பார்த்து தான் நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கணும். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, வேற எந்த பொருளோட விலையெல்லாம் கம்மியாக இருக்குது தம்பி? அதெல்லாம் எப்படி பார்த்து வாங்குறது? ஏன்னா ஏமாறாமல் வாங்கணும்ல. அக்கா இப்போ நீங்கள் மொத்தமாக ட்ரெஸ் வாங்குறீங்க, அதோட பில்லு 1000 ரூபாய் கீழே வந்துச்சு அப்படின்னா அதோட ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 5%. இதுவே 1000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதோட ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 12%ன்ற மாதிரி முன்னாடி இருந்துச்சு. இதை இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, நீங்கள் 2500 ரூபா 2000 ரூபாய்க்கு கீழே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஜிஎஸ்டி 5% ஆகும். 2500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஜிஎஸ்டி 18% கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ரெஸ் வாங்குறப்ப 2500 ரூபாய் கீழே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், ஜிஎஸ்டிங்கிறது. இதுவே 2500 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டிங்கிறது அதிகமாக வரும். நல்ல வேலை தம்பி சொன்னீங்க, இல்லாட்டி ட்ரெஸ் எடுக்கும்போது காசை மிச்சம் பண்ண முடியாமல் போயிருக்குமே. 5% எங்க இருக்கு, 18% எங்க இருக்கு? அக்கா இப்போ வீட்டுக்கு தேவைப்படுற டிவியோட ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 18% கொண்டு வந்துட்டாங்கக்கா. ஸோ டிவி ரேட்லாம் கம்மியாகுமாமா. இப்போ சோனி பிராண்டோட டிவிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000லேருந்து 70000 வரைக்கும் கம்மியாகுமாமா. இதுவே எல்ஜி பிராண்டோட டிவிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000லேருந்து 80000 வரைக்கும் கம்மியாகும் சொல்கிறாங்க. பேனாசோனிக் கம்பெனி இருக்குல்ல, அதோட டிவிலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2000லேருந்து 45000 வரைக்கும் கம்மியாகும் சொல்கிறாங்க. இப்போ எல்லார் வீட்லையுமே மேக்ஸிமம் 32 இன்ச்சு உள்ள டிவி தான் வாங்குவாங்க. ஸோ இதோட ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இப்போ 28%, 12% வந்து. ஸோ ரேட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். இப்போ அதே போல் வீட்டுக்கு தேவைப்படுற ஏசியோட பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 28%, 12% கொண்டு வந்துட்டாங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3000 கம்மியாகும் சொல்கிறாங்க. தம்பி நல்ல வேலை, இப்போதான் வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்குவோம்னு நினைச்சேன், சரியான நேரத்தில் சொல்லிட்டீங்க. ஏங்கா அடுத்த 2-3 மாசம் ஆட்டாமல்ல வெளுத்து வாங்க போது நீ வீட்டுக்கு ஏசி வாங்கி மாட்ட போற? எனக்கு இல்லப்பா, மாமியார் ஆசைப்பட்டாங்க அவங்களுக்காக. அக்கா அடுத்து இந்த 2 வீலர் ரேட்டும் பயங்கரமா கம்மியா இருக்குன்னு சொல்றாங்கக்கா. இப்ப 350 சிசிக்குள்ள பைக்கோட ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 28% இருந்துச்சு. இப்பதான் 18% கொண்டு வந்துட்டாங்க. இதனால ஏகப்பட்ட கம்பெனியோட பைக்லாம் பயங்கரமா கம்மியாயிருச்சு. இப்ப ஸ்ப்ளெண்டர் பிளஸ் வண்டி இருக்கு பாத்தியா, இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6500 ரூபாய் கம்மியாயிருச்சாமா. ஏன் இப்ப நான் ஒரு 3 மாசம் முன்னாடி பல்சர் வண்டி ஒன்று வாங்கினேன்க்கா, 125 சிசி. அந்த வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1
1,16,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஃபோன் பண்ணி கேட்டோம்னா தம்பி குறைஞ்சிருச்சுப்பா 1,09,000 சொல்றாங்க. கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் கம்மியாயிருச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டியோட ரேட்டு கம்மியாயிருச்சு. இப்போ சுசுகி பிராண்ட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கவேன், அதோட கம்பெனி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,000லேருந்து ஒரு 16,000 வரையும் கம்மியாயிருச்சு. அப்புறம் யமஹா பிராண்டோட வண்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 8,000லேருந்து 18,000 வரையும் கம்மியாயிருச்சு. ஹீரோ கம்பெனி இருக்குல்ல, அந்த வண்டியோட கம்பெனிலாம் விசாரிச்சு என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 7,000லேருந்து 17,000 வரையும் கம்மியாயிருச்சு. ராயல் என்ஃபீல்டு வண்டிலாம் சில வண்டிலாம் 22,000 கம்மியாயிருச்சாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டியோட ரேட்டு கம்மியாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜா ஹாலிடேஸ் வரப்போதில்ல, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, தீபாவளிலாம் வரப்போகுது. ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃபர்னு சொல்லி அதுக்கு சில ரேட்லாம் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் 2 வீலர்லாம் வாங்குற மாதிரி இருந்தா இந்த ஃபெஸ்டிவல்லாம் முடியறதுக்குள்ள வாங்கிட்டு காசை பயங்கரமாக மிச்சம் பண்ணலாம். ஏன் தம்பி, நான் என் மாமியாருக்காக கார் வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பைக்கை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? மாமியாருக்காண்டி காரு அக்கா, கார் ரேட்டும் பயங்கரமாக கம்மியாயிருச்சு. இப்போ 1200 சிசிக்குள்ள காரோட ஜிஎஸ்டிலாம் பார்த்தா இதுக்கு முன்னாடி 28% இருந்துச்சா, இப்போ அதையும் 18% கம்மி பண்ணிட்டாங்கக்கா. ஸோ காரோட ரேட்லாம் பயங்கரமாக கம்மியாயிருச்சு. என்னென்ன கார் எவ்வளோ கம்மியாருன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், வாசிக்கிறேன் பாரு. இப்போ எஸ்பிரஸோ காருக்கு பார்த்தியா, இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,29,000 கம்மியாமாமா. அடுத்து இந்த ஆல்டோ கேட்டன் இது பார்த்தீங்கன்னா 1,07,000 கிட்ட கம்மியாமாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா வேகனார் அந்த காலத்துலேருந்தே இருக்குது, அதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 79,500 கம்மியாமாமா. அப்புறம் ஷிஃப்ட்னு ஒரு கார் இருக்கே, பயங்கரமா எல்லாருமே வாங்குறாங்கக்கா. அந்த கார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 84,500 கம்மியாமாமா. அப்புறம் எர்டியான்னு ஒரு கார் இருக்கா, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46,500 வரைக்கும் கம்மியாமாக்கா. அதே போல் காருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் முடியிருக்குள்ள கார் வாங்கணும் பிளான் பண்ணால் சீக்கிரமாக வாங்கிட்டு பயங்கரமாக காசை மிச்சம் பண்ணலாம். நல்ல வேலை தம்பி, சும்மா ஒரு மளிகை ஜாமான் வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். நீ காலையில எந்திரிக்கிறதுல இருந்து கார்ல போற வரைக்கும் எல்லாத்தோட விலையும் குறைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்க. நீ சொல்லலைன்னா எனக்கு எல்லா விஷயத்திலும் நானும் ஏமாந்துருப்பேன், மக்களும் ஏமாந்துருப்பாங்க. இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம போச்சு இப்பெல்லாம். அக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேநீர் இடைவேளை அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குக்கா, அதில் நீ தினமும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கவேன். உனக்கு வேணுங்கிற விஷயம் தினம் தினம் வந்துகிட்டே இருக்கும், நீ பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் நீ ஏமாறாம இருக்கலாம். சரியா? அப்படியா? அதுல என்ன பாத்திருக்கியா? உங்களை பார்த்தது ஒன்னையும் நான் பார்த்தது இல்ல. நான் போய் ஜிஎஸ்டி பில்ல கம்மி பண்ணிருக்காரான்னு பார்த்துட்டு வரேன். உனக்கு எவ்வளவு சொன்னாரு? உங்களுக்கு 3,125 ரூபா சொன்னாரு. போய் அதை கம்மி பண்ணுங்க. எனக்கு இப்பதான் போய் பில்லே போடணும். நான் போய் பர்ச்சேஸ் கம்மி பண்ணி 1000 ரூபாய் கொண்டு வரேன் பாருங்க. இப்ப எப்படின்னு 1000 ரூபாய்